வணக்கம். ஈழத்துக்கவி முரசு வாணி செல்வராஜா. ஈழத்திலேருந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இன்றைய பதிவு என்னென்னு சொன்னால், நம்ம ஏன் அன்றைக்கு சொல்லியிருந்தேன்னு சொன்னால், பணத்தின் குண இயல்புகளை மட்டும் நான் இப்போ உங்களோட பேச போகிறேன். அன்றைக்கு போன பதிவில் சொல்லியிருந்தேன், நம்மளோட உழைப்பு எந்தளவு முக்கியம் என்று. இப்போ காலையில் எழும்புனோடனே வெள்ளை தட்டி முகத்தை கழுவிட்டு சாப்பிட்டோம்னு சொன்னால் என்ன தொழில் வருதோ அதை செய்யணும். ஒரு வியாபாரமாக இருக்கட்டும். நான் உங்களுக்கு ஒரு விஷயம், நீங்கள் வியாபாரம் ஒரு கடை தெருவில் பழங்கள் விற்கிறதா இருக்கட்டும், ஏதாவது செய்து ஒரு சின்ன ஒரு வேலை செய்யுங்களேன். செய்தால்தான் அன்றைக்கு நமக்கு உழைப்பும் சம்பாத்தியம் வரும். மற்ற சும்மா போய்த்து அலசித்திருக்கிறதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை. சொல்கிற வாரத்துக்கு தாய் தகப்பன் பரம்பரை, அதாவது தகப்பன் இருந்து வந்திருக்கணும். இல்லாட்டி தகப்பன்கிட்ட இருக்கிற சொத்தை நம்ம காலுக்கு மேலே காலை போட்டுட்டு சாப்பிடுத்திருக்கிறதுல எந்த ஒரு லாபமும் இல்லை. ஒரு விவசாயி அவன் கோமளத்தை கட்டிட்டு ஒரு 100 ரூபா உழைச்சாலும் அவன் உழைப்பாது. அதே ஒரு தகப்பன் தொகையாக கொடுத்து ஒரு பணத்தில் ஏறி குந்திட்டு முதலாளித்துவம் பண்ணிட்டு மற்றவங்கள ஒரு அலட்சியமாக பார்க்குறீங்க இல்லையா? பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அலட்சியமாக பார்க்குறீங்க இல்லையா? நம்மள்கிட்ட விட பணமா, நம்மள்கிட்ட விட இதா, நம்மளை விட சொத்தா, அப்படியெல்லாம் நீங்கள் சிந்திக்கக்கூடாது. 1 ரூபா, 1 சதம் அவன் வியர்வை சிந்தி உழைக்கிற காசு அவனுக்கு பெருசு. உங்கள்கிட்ட கை நட்டி நிற்க மாட்டான். என்னையே எடுத்துக்கொள்ளுங்களேன். நாங்கள் ஒரு பரம்பரை பணக்காரர்கள் இருந்து இடையில் அடிபட்டு சுனாமியில் அடிபட்டு விழுந்து எழும்பி நாங்கள் இப்போ சின்ன ஒரு விருட்சமாக, அதாவது சின்ன ஒரு மரமாகத்தான் வந்திருக்கோம். இன்னும் பெரிய விருட்சமாகும் சின்ன ஒரு கண்டாகத்தான் வந்திருக்கோம். இந்த கண்டை நாங்கள் ஏற்படுத்துறதுக்கு திருமணமாகி 6ஆம் மாதம் 2000, அதாவது தாலி கட்டி 2004 9ஆம் மாதம் தாலி கட்டினோம். டிசம்பரே சுனாமி வந்துட்டு பெரிய கடை போட்டுருந்தோம். ஒரு நாளைக்கு எப்படியும் 1 லட்சம் வருமானம் வரும். அப்படின்னா இப்படியான கடை இருந்திருக்கு. மண்ணெண்ணெய், பெட்ரோல், தேங்காய் மட்டும் சர்வசாதாரணமாக 100-150 தினமும் போகும். அப்படியான வியாபார கடை ஒன்று இருந்தால் என்னுடைய அடையாளம் எப்படி இருந்திருக்கும். அப்போ முற்று முழுதாக அழிக்கப்பட்டு வெறும் கையோடு இருக்கும்போது உண்மையாகவே சாக வேணும்ன்ற எண்ணம் இல்லை. இதுதான் நம்மளோட வாழ்க்கைன்றதை ஒரு வருஷம் ஆச்சு படிக்கிறதுக்கு. அப்போவும் நாங்கள் சும்மா இருக்கல. அன்றைக்கு பெயிண்ட் வேலைக்கு போவார், எல்லாம் செய்வார். அவரோட நானும் கூட ஏதாவது செய்யக்கூடிய வேலைகள் செய்வோம். 2005 அப்போ ஆட்டோ ஒன்று வாங்கி இந்த ஓடிக்கொண்டிருக்கும்போது இந்த முட்டுக்கம்பு வாடகைக்கு கொடுக்க தொடங்கினோம். இப்போ நாங்கள் அதை இரும்பு முட்டாக்கி பிளேட் பண்ணுறதுக்குரிய சாமான்கள் வாடகை கொடுக்குறோம். கட்டிடங்களும் கட்டி கொடுக்குற நியாயமான கண் குத்தாத கடைசியில் பிளாக் கல்லு சொல்லுவாங்க. அந்த கல் சின்ன கல், அதாவது டஸ்தூள் கல்லுன்னு சொல்லுவாங்க. டஸ்தூள் இல்லை, டஸ்ட் கல். அந்த கொண்டு தான் அந்த பிளாக் கல் அமைச்சு அது வேறைய விற்கிறோம். ஃபார்ம், அதாவது விவசாயம் செய்கிறேன். இப்போ 3 தொழிலும் முண்டாப் செய்கிறார். அவருக்கு பக்க பலமாக கண்ட்ராக்ட் வாடகை கொடுக்குற சாமானை முற்று முழுதாக என்னுடைய தொழிலாகவே எனக்கு தந்துட்டு ஆர்டர் எடுத்து சாமான் கொடுக்குறவங்களுக்கு என்னுடையது. வேலைகள் வந்தால் போய் செய்கிறது அவருடைய. இப்போ 3 தொழில்களையும் சேர்த்து நாங்கள் இப்போ நடத்தி கொண்டிருக்கிறத எங்களுடைய வருமானம் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் போதுமானதாக இருக்குது. நாங்கள் மேலதிகமாக ஆடம்பரம் செலவு இல்லை. அப்போ இதை ஏன் சொல்ல வாரேன்னா, நாங்கள் ஒரு பைசாவில் இருந்து வளர்ந்து வந்த வடிவாக எங்களுக்கு ஒரு 10 ரூபா 10,000 ரூபாயும் பெரிய காசாகத்தான் இருக்கும். நீங்கள் சிலவங்களை நினைக்கலாம், எங்கள்கிட்ட இருக்கிற காசை பெரிய காசை வந்தவன்ல. நாங்கள் பந்தா பண்ணலை. நீங்கள் சிலவங்களை நாங்கள் இப்படிலாம் சொல்கிறோமே இல்லை, பந்தா பண்ணலை. இப்படி ஒரு முயற்சியை செய்தால் தான் நம்ம மனுஷனாக வாழலாம். இவ்வுலகில் வாழ்வதற்கு பணம் வேணும், அவ்வுலகில் வாழ்வதற்கு குணம் வேணும். எப்படி? இவ்வுலகில் வாழ்வதற்கு பணம் வேணும்,
மேலுலகில் வாழ்வதற்கு பாசம் வேண்டும், இறைவனுக்கு அன்புதான் வேண்டும். ஆனால் இன்றைய பொழுது, இன்றைய காலகட்டத்தில் அப்படியல்ல. நீங்கள் கேட்கலாம் சில நாம் இப்போ இப்படியே இருக்குமா, இப்படியே போகுமா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இழுத்து மூடி நித்திரை கொண்டு தேர்ந்த நேரம் இருந்தால் உங்களுக்கு தொழில் வருமா, சாப்பாடு வருமா, பசி வருமா? அரிசி பருப்பு சாமான் எல்லாம் இருந்தாலும் சமைச்சாத்தானே பசியாரும். கடவுளும் அப்படித்தான். நமக்கு நம்ம பிறக்கும் போதே நமக்கு தர வேண்டியது எல்லாத்தையும் தந்துட்டு நம்ம தான் சுயமாக அதை தேடி பயணிக்கணும். தேடி பயணித்தால் மட்டும்தான் நம்ம அதை அடைய முடியும். அப்போ நீங்கள் பரம்பரை பணத்தில், நீங்கள் தாய் தப்பண்ட பரம்பரை பணத்துலையோ இல்லை பாட்டன் பணத்துலையோ நீங்கள் அள்ளி எரிஞ்சு பணம் பண்ண ஒரு ஆக்களை பார்த்து ஒரு சிரிக்கிட்டு போகிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஒரு காசு உழைச்சி நீங்கள் அதை பார்த்தா தான் அது கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன சொல்கிறேன், அண்டை தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க, பந்தா காட்டாதீங்க. பெரிய பணக்காரர்கள் பந்தா காட்டாதீங்க. அன்றைக்கு தொழில் செய்கிறவனை மதிப்பு கொடுங்க. நீங்களும் முன்னுக்கு வாங்க. என்ன தொழில் செஞ்சாலும் பொய் களவு இல்லாத தொழிலாக செய்யுங்க. போதைக்கு அடிமையாங்க. போதை வஸ்தான பொருட்கள் விற்காதீங்க. தர்மமாக ஒரு விவசாயம் செய்தோ, பழக்கடையோ, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க. அதுக்காண்டி களவெடுக்க வேணாம், பொய் சொல்ல வேணாம், நேர்மையாக இருங்க. நன்றி, வணக்கம். இல்லத்து கவிமரசு வாணி செல்வராஜா இல்லத்திலிருந்து நன்றி.